அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இன்று தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி உலக செய்திகள் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஏன்னா எக்ஸிட் போல் வேறு வெளியிட்டாங்க இல்லையா? அந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஷார்ட்டாக தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஷார்ட்டாக நம்பலாமா வேண்டாமா, ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வெற்றின்னு கொண்டாடிட்டு இருக்காங்களே. ஏன்னா மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் ப்ரிடிக்ஷன் கொஞ்சம் கிளியராக இருந்தது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பிச்சு கொடுத்துட்டாங்க. அவங்கவுங்களுக்கு சாதகமாக கொண்டாடுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி மறுபடியும் ஈரான் தரப்பில் ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க, அமெரிக்கா ரெஜெக்ட் பண்ணுறாங்க, வேறு வழியே இல்லை, நாங்கள் மிலிட்ரி ஆப்ஷன்ஸ் போக வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. வழக்கமாக அமெரிக்கா தான் மிரட்டுவாங்க, பட் இந்த தடவை ஈரான் நாங்கள் தாக்குதலை தொடங்க போகிறோம், இதுக்கப்புறம் நாங்கள் அமைதியாக இருப்பதற்கு பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, தகவல்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான அப்டேட்டை பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மிக முக்கியமான அப்டேட் போகிறதுக்கு முன்பு இங்கே தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கிடலாம். ஏன்னா அவ்வளோ எளிதாக புறந்தள்ளக்கூடிய செய்தி அல்ல. ஏன்னா எக்ஸிட் போல் அப்படின்றது ஏன் எல்லாமே பிரதானமாக எடுத்து பேசுவாங்கன்னா, இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியிடுற கருத்து கணிப்புகள்லாம் அது யாருக்கு போடுவாங்கன்றலாம் அவ்வளோ சீக்கிரம் கெஸ் பண்ண முடியாது. ஒரு இமேஜினரி அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சேனலில் போடுவாங்க. அதனால் பெருசாக யாரும் நம்ப மாட்டாங்க. அதே எக்ஸிட் போல் அப்படின்னா ஓட்டு போட்டு முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அங்கே மக்கள்கிட்ட கேட்பாங்க, யாருக்கிட்ட ஓட்டு போட்டீங்க அப்படின்னு ஒவ்வொரு தொகுதி வாரியாக அனலைஸ் பண்ணி வெளியிடுவாங்க. அதனால் பெரும்பாலும் எக்ஸிட் போலுக்குன்னு ஒரு சில முக்கியத்துவங்கள் கொடுப்பாங்க. சரி, நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இப்போ வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் நடந்தது. வெஸ்ட் பெங்காலில் 91% 92% போலாக இருக்குது. பட் அதன் அடிப்படையில் நம்ம வெஸ்ட் பெங்கால் பார்த்தோம் அப்படின்னா பெரிதளவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல். கடந்த 2 தடவையாக டிஎம்சி, மம்தா பானர்ஜி டிஎம்சி அவங்க பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கிறாங்க, ஒரு வீழ்த்த முடியாத ஒரு சக்தியாக இருக்காங்க. பட் அது என்ன, எல்லா எக்ஸிட் போலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களே பாருங்கள், மேக்சிமம் பிஜேபி மெஜாரிட்டியாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் இன்னும் சொல்லலை. அதுவுமே வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்போ இது எல்லாமே மெஜாரிட்டியாக ஒரு சைடாக போனதுனால, அதாவது பிஜேபி ஆட்சியை பிடிச்சிரும் அப்படின்னு ஒரு சைடாக போனதுனால ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடிகிறது அதை நோக்கி தான் செல்கிறது அப்படின்றத பாதை. அதில் கொஞ்சம் கெஸ் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வரைக்கும் அந்த ரிசல்ட் எல்லாமே அந்த மாதிரி எல்லாருமே ஒன்றே சொன்னாங்கன்னா மேக்ஸிமம் மாறல, மேக்ஸிமம் மாறாமல் தான் இருந்திருக்கு. அடுத்து கேரளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கேரளாவில் மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது. பெரும்பாலான எல்லா கருத்து கணிப்புகளையும் என்ன போட்டாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸாக இருந்தால் கூட எல்லாருமே அதுதான்ட்டாங்க. அப்போ 2 மாநிலங்கள் கிட்டத்தட்ட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம், அதான் கன்ஃபார்ம் தான். கேரளாவும் சரி, அங்கே வெஸ்ட் பெங்காலும் சரி. அடுத்து அசாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அசாம் மறுபடியும் பிஜேபி வரும்னு போட்டிருக்காங்க. அதுவும் அந்த டிஃப்ரென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் பெரும்பாலான இது 40க்கு மேலே இல்லைன்றாங்க. அப்போ அசாமும் ஆல்மோஸ்ட் பிஜேபி மறுபடியும் வர மாதிரி தான் தெரியுது. இங்கே நம்ம பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டாலுமே பெரும்பாலான இது பார்க்கும்போது மறுபடியும் பிஜேபி ப்ளஸ் என்ஆர் காங்கிரஸ் அவங்க 2 பேரும் இணைந்து தான் வர மாதிரி தெரியுது. அதனால் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போ இந்த 4 ப்ரிடிக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. ஆனால் தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுறேன் பாருங்க, இதுதான் அவங்க ப்ரிடிக்ஷனாக வெளியிட்டது. ப்ரிடிக்ஷன்லாம் வெளியிட்டதில் கிட்டத்தட்ட ஒரு 7 பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே வருதுன்னு போட்டிருக்காங்க. மெஜாரிட்டியாக 160 சீட் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த அக்னின்றதை மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் அக்னியோட கிரெடிபிலிட்டி கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணலாம். இருந்தாலுமே அவங்க ப்ரெடிக்ஷனும் கொடுக்கும்போது அவங்கவுங்க நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஏடிஎம்கே மேக்ஸிமம் வரலன்றாங்க. டிவிகேவுக்கு அதிகபட்சம் அந்த 8 போல் வரைக்குமே 30லேருந்து 40 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் அதுவே பெரிய ஷாக்காக பார்க்குறாங்க, எப்படி டிவிகே 30லேருந்து 40ன்ற மாதிரி. பட் அது கீழே டைம்ஸ் நவ், நியூஸ் 18, அதுக்கப்புறம் ஸ்பைக் மீடியா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஏடிஎம்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, 128லேருந்து 147 வரைக்குமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, தனி மெஜாரிட்டியான்ற மாதிரி சொன்னாங்க. அதில் டிவிக்கேன்றாங்க. அதில் அதர்ஸ், குறிப்பாக நாம் தமிழர் அப்படின்னும் போது 8 வரைக்கும்
வெற்றி பெறுன்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துலலாம் வந்து ஒரு சில இடத்துல 4 வரைக்கும் நாம் தமிழர் ஜெயிக்குன்னு போட்டிருக்காங்க. அதன் எதன் அடிப்படையில் போட்டிருக்காங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் எல்லாருமே ஒரு உற்று நோக்கக்கூடிய விஷயம் என்ன, கீழே இருக்கக்கூடிய இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா, இவங்களுடைய கருத்து கணிப்பில் டிவிகே வந்து 98லிருந்து 120 வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இவங்க டிஎம்கே பார்த்தோம்னா 92லேருந்து 110 அவங்க கூட்டணி கட்சிகள் வின் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாம் தமிழர் எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லீடு பார்த்தோம்னா 6லேருந்து 10 பக்கம் இருக்குது, கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் வருன்றாங்க. ஏடிஎம்கே 22லேருந்து 32 தான்ன்ற மாதிரி வந்து போட்டாங்க. இப்போ என்ன எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம்னா, இப்போ மெஜாரிட்டியாக எல்லாரும் ஒரே பக்கம் போட்டிருந்தாங்கன்னா சரி டிஎம்கே வரும்ன்ற மாதிரி சொல்லலாம். பட் ஒரு 3-4 கருத்து கணிப்புகள் மட்டும் கொஞ்சம் டிஃபராக இருக்குது. அதுவும் அங்கே டிவிகே அப்படின்னு போட்ட உடனே கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்பா நிஜமா அதானப்பா சொல்கிறேன், நிறைய இடத்துக்கு பிரச்சாரம் கூட போகலையே அப்படின்ற மாதிரிலாம் அந்த கருத்து கணிப்புகளும் அந்த விமர்சனங்களும் வந்து பார்க்க முடியுது. ஆனால் அதற்காக நம்ம ஆக்சிஸ் மை இந்தியா வந்து ஒட்டுமொத்தமாக புறந்தள்ள முடியுமா அப்படின்னா, இப்போ 2025 இப்போ ரீசண்டாக எங்கே நடந்ததுன்னா பீகாரில் நடந்தது. அப்படி பீகாரில் அவங்களோட ப்ரிடிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 141 ஒரு பக்கம் ஜெயிக்கும் பிஜேபின்னு போட்டிருந்தாங்க. மகாபந்தன் வந்து 118 வரைக்கும் வந்து போட்டிருந்தாங்க. பட் மகாபந்தன் வந்து பெரிய அளவு கொஞ்சம் அடி வாங்குச்சு. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி மெஜாரிட்டியாக வரக்கூடிய அந்த கட்சி வந்து பெரிய அளவுக்கு பிஜேபியும் அவங்களும் சேர்ந்து வந்தாங்க. அதே மாதிரி 2016 குறிப்பாக நம்ம தமிழகத்தோட ப்ரிடிக்ஷன் வந்து அவங்க 2016-21 வந்து ஓரளவுக்கு அசியூம் பண்ணி போட்டிருந்தாங்கன்றாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது இப்போ லாஸ்ட்டாக எம்பி எலெக்ஷன் ஒன்று நடந்தது இல்லையா, அந்த எம்பி எலெக்ஷனில் கூட பெரும்பாலான ஊடகங்கள் எல்லாமே பிஜேபிக்கு மெஜாரிட்டியாக தனி பெரும்பான்மையாக வரும்னாங்க. பட் தனி பெரும்பான்மையாக வரல, அதில் கொஞ்சம் ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருந்தது. அப்போ இந்த ஆக்சிஸ் மை இந்தியா வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தார். இது மாதிரி வந்து என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து தப்பாக போயிடுச்சுன்ற மாதிரி வந்து அழுதுட்டு இருந்தார். ஆனால் இது எல்லாம் தாண்டி எல்லா ஊடகங்களும் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெளியிட்டதுக்கப்புறம் ஆக்சிஸ் மை இந்தியாவை மட்டும் எல்லாருமே வெயிட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டி வந்து கொஞ்சம் நம்புவாங்க. ஏன்னா நீங்கள் எங்கே எடுத்து செக் பண்ணாலுமே வந்து அவங்க அந்த ரேஷியோ, அதாவது ஸ்ட்ராங் டேட்டானுடைய ரேஷியோ வந்து ஓவரால் சக்ஸஸ் ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 85லேருந்து 90% சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டுடே சாணக்கியா அவங்க வந்து 80லேருந்து 90% சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சி ஓட்டர்ஸ் அவங்க 70லேருந்து 80% சொல்கிறாங்க. இவங்க 3 பேர்த்துல ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு. இன்னும் டுடே சாணக்கியாவும் சி ஓட்டர்ஸும் கொடுக்கல, இன்னும் ரிப்போர்ட் வரல. மேபி அவங்க இதுக்கப்புறம் நாளைக்கு வெளியிடுறாங்களான்னு தெரியல, அதை பொறுத்து இருந்து பார்க்கணும் நம்ம. ஆனால் மீதி எல்லாமே சக்ஸஸ் ரேஷியோ வந்து இந்த அக்னிலாம் வந்து 50% தான் இருக்குன்றாங்க. அப்போ இது எதுவுமே புறந்தள்ள முடியாது. மீதி எல்லா ஸ்டேட்டையும் கணித்தாலும் தமிழ்நாடு மட்டும் கணிக்க முடியல. அதனால் அந்தந்த கட்சிகள் வந்து பெரும்பான்மையாக இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ டிஎம்கே ஆல்மோஸ்ட் அவங்க செலிப்ரேட் பண்ண மூடில் இருக்காங்க. வெற்றி மாபெரும் வெற்றின்றாங்க. ஏடிஎம்கே அந்த 3 வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. டிவிக்கே அந்த 1 வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிப்பா நீ வந்து ஏதோ சொன்னியப்பா, மாற்றம் நிகழும்னு சொன்னியப்பா அப்படின்னா நான் இப்பயும் என்னுடைய கணிப்பில் நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறேன். மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு ஏனோ சற்று தென்படுகிறது. அப்படி இல்லைன்னா தொங்கு சட்டசபை மாதிரி தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது என்னுடைய ப்ரிடிக்ஷனாகவே வச்சுக்கலாம். அவங்கவுங்களுக்கும் ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது, அது நடக்கணும் அப்படின்லாம் கிடையாது. பட் என்னுடைய கணிப்புகளாக நான் சொல்கிறேன். நான் மாற்றம் கண்டிப்பாக நிகழும், அப்படின்லாம் தொங்கு சட்டசபையாக அமையும். நான் இதுக்கு முன்னே மாற்றம் கண்டிப்பாக நிகழும்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் நான் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறேன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை பாஸ். ஒரு கருத்து சொல்லிட்டா 4ஆம் தேதி வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எல்லா கருத்து கணிப்புகளும் வந்து தமிழ்நாடு மட்டும் கொஞ்சம் அப்படியே ரைட்டு யாராலையும் கொஞ்சம் கெஸ் பண்ண முடியல. இவங்க எல்லாமே எவ்வளோ பேர்த்து வந்து ஷாம்பிளாக எடுக்கிறாங்க, அதாவது மாடலாக எடுத்திருக்காங்கன்னா அதிகபட்சம் 1 லட்சம் பேர் வரைக்கும் தான் எடுத்திருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். அந்த 1 லட்சம் பேரை வச்சு தான் கருத்து கணிப்புகளாக வெளியிடுறாங்க. எல்லாரும் மெஜாரிட்டியாக வேவ்ஸ் ஒரே பக்கம் வந்திருந்தால் பிரச்சனை இல்லையே, மாறி மாறி வர்றதுனால தான் மக்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. காத்திருப்போம் 4ஆம் தேதி வரை. சரி, அடுத்து மிக முக்கியமான பதிவு நம்ம இங்கே ரஷ்யா கிட்ட போயிடலாம். ஏன்னா ரஷ்யா வந்து நான் டெய்லி சொல்லக்கூட ஒரு விஷயம், இன்னைக்கு 1500 கிலோமீட்டர் தள்ளி தாக்குதல் அடிச்சிருக்காங்க உக்ரைனுக்குள்ளார. எவ்வளோ 1500 கிலோமீட்டர் தள்ளி. அந்த இடம் பேர் வந்து பிரம் அப்படின்ற ஒரு இடம். அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கிடங்கு, ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கிடங்கு, அங்கே போய் அடிச்சிருக்காங்க. வழக்கமாக 150, 200, 300 கிலோமீட்டர் தான் இருக்கும்.
1500 கிலோமீட்டர் தள்ளி அடிக்கிறாங்கன்னும் போதே இந்த இடத்துல ரஷ்யா உணர்ந்திருக்க வேண்டிய ஒரு தருணம். ஒன்று, உங்களுடைய ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் என்னன்னு காட்டுங்க, இல்லையா உங்களுடைய எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள்லாம் உக்ரைனுக்கு எழுதி வச்சிருங்க. நான் வந்து மற்ற எல்லா விவகாரத்தையும் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல ரஷ்யா வந்து பெரும் தவறு இழைத்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல இழந்துட்டு இருக்கீங்க, நீங்க பெரிய அளவுக்கு இழந்துட்டு இருக்கீங்க, உங்களோட ஏற்றுமதியே இழந்துட்டு இருக்கீங்க, உங்க பொருளாதார மண்டலத்தை நீங்க இழக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு மேஜரான சோர்ஸ் இந்த மாதிரி சமயத்துல 1500 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு உங்க கூட எண்ணெய் கிணறுகளை தாக்கல் நடத்துறாங்கன்னா அவங்க ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வராங்க. அதாவது அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்பிட்வீன் இருக்கக்கூடிய எந்த ஒரு எண்ணெய் கிடங்குகளும் எந்த ஒரு எண்ணெய் உற்பத்தி நிலையங்களும் எங்களை தாண்டி இருக்காது, கண்டிப்பா நாங்க அடிச்சே தீர்வோம்னு ஒரு செய்தியை சொல்ல வராங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போய் சேர்ந்து அந்த இடத்துல ரீச் ஆகுது ரஷ்யா. நீங்க வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. இல்லை யாரோட உதவி இல்லாம நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க நாங்க பேசிக்கலாம்னு சொல்ல வராங்களான்றதான் இந்த இடத்துல வருகின்ற நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, இன்னைக்கு லண்டன்ல கோல்டர் கிரீன் அப்படின்ற ஒரு பகுதியில் ஜூஸ் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒருத்தன் வந்து கத்தியோட வந்து திடீர்னு 2 பேர்த்த கொத்திட்டான். பதிவுகளும் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவனை வந்து கைது பண்ணுறாங்க. இது வந்து பர்பஸாகவே ஒரு தாக்குதல், ஜூஸ் மக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல். ஏன்னா நேற்று தான் டெய்லி மெயிலில் தெஹ்ரானுடைய எம்பசி இன் லண்டனில் வந்து ஈரானுடைய மக்களுக்கு வந்து ஒரு அழைப்பு மாதிரி விடுத்தாங்களாம். அதாவது தெஹ்ரான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க உங்கள் லைஃப்பை, நீங்கள் வாழ்கிற மக்களுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்களாம். அதனால் யாருனாலும் இந்த மாதிரி ஜூஸ் மக்களை குத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. கரெக்டாக இன்றைக்கி நடந்திருக்கிறது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க லண்டன் அப்படின்றதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அடுத்தது, ஈரான் மீது தாக்கல் நடத்தினதுக்கு அப்புறம் வந்து யூஎஸ் காங்கிரஸ் கிட்ட வரைக்கும் பீட்டர் எக்ஸத்லாம் போய் பேசல. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி அவங்க பேசும்போது நாங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டோம், இந்த யுத்தத்தில் ஆல்மோஸ்ட் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். ஏன்னா வழக்கம் போல் ஆப்கானிஸ்தானில் பல வருஷம் இழுத்தது, அப்புறம் மற்ற எல்லா இடத்துலையும் வருஷ கணக்காக இழுத்தது. மற்ற எல்லா யுத்தத்தையும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். ஆப்கானிஸ்தான், ஈரான், வியட்நாம், இது எல்லாம் தாண்டி நாங்கள் 2 மாதத்தில் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம். வி ப்ரௌட் அவர் செல்ஃப். நம்ம ஆயுதங்களை இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இனியும் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் வருங்காலத்துக்கான ஒரு ஊன்றுகோலையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். சீனா எந்த சூழ்நிலையிலும் ஆயுதங்கள் கொடுக்காத இருக்கிற மாதிரி வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால் வி நெவர் கிவ் அப். நாங்கள் அணு ஆயுதங்களை வாங்காமல் நாங்கள் விடவே மாட்டோம். அதற்கான இறுதி வேலை வரை மறுபடியும் தாக்கல் நடத்துறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் அங்கே பேசும்போது பார்த்தோன்னா வெற்றி பெற்ற மாதிரி தான் பேசுகிறாரு. இந்த யுத்தத்தில் நாங்கள் ஆல்மோஸ்ட் வெற்றி தான்பா, வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறார். சரி, அதுக்கப்புறம் இன்னும் மிக முக்கியமான விஷயம்னா லெபனானுடைய பேச்சுவார்த்தை. அவர்கள் ஆல்மோஸ்ட் இப்போ மே 4ஆம் தேதிக்குள்ளார அங்கே போகிற மாதிரி இருந்தது, அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி இருந்தது. பட் அவர்கள் தொடர்ந்து கேட்டே இருக்கிறாங்க அமெரிக்கா கிட்ட, நான் எப்பப்பா வர்றது வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து ரிப்ளையே வரல. திடீர்னு இன்னைக்கு இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோம், ஏன்னா லெபனான் வந்து தொடர்ந்து ஹெஸ்புல்லா வந்து கொஞ்சம் நெருக்கடி கொடுக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க, அது ப்ரெஷர் வந்து கரெக்டாக இல்லைன்றாங்க. ஆனால் இஸ்ரேல் இன்னொரு விவகாரத்தையும் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சதன் லெபனானை ஆக்கிரமிப்பதற்கோ இல்லை எங்களோட உடமையாக்குவதற்கோ எங்களுக்கு சிறு எண்ணம் கூட கிடையாது. எங்களுடைய முழு நோக்கம் ஹெஸ்புல்லாவை இல்லாமல் ஆக்குவது மட்டுமே. அது இல்லாமல் இருந்ததுன்னா எங்களுக்கு அந்த பகுதி தேவையில்லை அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனால் லெபனானில் நடத்தப்படுகிற தாக்குதல்கள் குறைந்திருக்கிறதா என்றால் குறையவில்லை. பெரும்பாலான நகரங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான பதிவுகளும் தொடர்ந்து வந்த வண்ணம் தான் இருக்கிறது. அவங்க ஹெஸ்புல்லா 2-3 நிலைகளை அடிச்சாங்கன்னா இவங்க பெரும்பாலான நிலைகளை தொடர்ந்து அடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் பதிவாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது நம்ம இங்கே ட்ரம்ப் அவர்களோட பதிவு பார்த்துடலாம். ட்ரம்ப் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவங்க ஈரான் வந்து cannot get their act together, அவங்க எப்படியே வந்து சைன் பண்ணுறதுன்றது இன்னும் அவங்க ஒருங்கிணைந்து வரலன்ற ஒரு விஷயத்தையும், கண்டிப்பாக அவங்க வந்து நான் நியூக்ளியர் டீலை வந்து சைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. பெட்டர் கெட் ஸ்மார்ட் சூன், கண்டிப்பாக ஸ்மார்ட்டான ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்ல வராரா இல்லை ஸ்மார்ட்டாக எடுப்போம்னு சொல்ல வராரான்றதையும் பார்த்துடலாம். நாங்கள் ஸ்மார்ட்டாக முடிவு எடுத்து அவங்களுடைய அணு ஆயுதங்களை கண்டிப்பாக, அதாவது என்ரிச் பண்ண யுரேனியத்தை நாங்கள் கைப்பற்றுவோன்றதுல தெளிவாக சொல்கிறாரு. சரி, இது இன்னைக்கு அவரோட மனநிலை. நாளைக்கு பொழுது வெடிஞ்சா அவருக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போதைய நிலைமைக்கு
நீங்கள் உங்ககிட்ட யோசனை பண்ணுறீங்களா, வாங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார். பட் இருந்தாலும் ஈரான் அடுத்த கட்ட ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாங்க, அணு ஆயுதம் இல்லாத ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தலாம், அதை பற்றி பேசக்கூடாதுன்னு அதை மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அவங்க கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அதனால் இது இப்போதைக்கு பேச்சுவார்த்தை வராதனால ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏன் தாக்குதல் நடத்தக்கூடாது, நம்ம இதுக்கப்புறமும் தாக்கல் நடத்தாமல் இருந்தால் தவறு, இனி நாங்கள் தாக்குதலில் தான் இறங்க போகிறோம், இன்னும் ஒரு 2 நாள் பக்கம் டைம் கொடுக்க போகிறோம், அதையும் ஒத்து வரவில்லை என்றால் நாங்கள் தாக்குதலில் இறங்க போகிறோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை நோக்கி தாக்குதல் நடத்தப்படும்ன்ற ஒரு எச்சரிக்கை. வழக்கமாக அமெரிக்கா வந்து கொடுப்பாங்க, பட் நடத்த மாட்டாங்க. பட் இந்த தடவை ஈரான் கொடுக்கறதுனால அதை நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். திடீர்னு இன்னைக்கு மத்தியத்துக்கு மேலே அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் அமெரிக்காவுடைய உளவு விமானங்கள் 1-2 பறந்ததை பார்க்க முடிந்தது. அதனால் ஈரானுடைய மிரட்டலுக்கு அப்புறம் பறக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. இந்த பாகிஸ்தானுடைய பார்டர் ஒட்டி சிஸ்தான் அல்லது பலுஜிஸ்தான் பகுதியில் திடீர்னு ஒரு தீவிரவாத தாக்கல் நடந்திருக்கு. பெட்ரோலில் ஈடுபட்ட ஈரானுடைய காவல்துறையை திடீர்னு தாக்கல் நடத்தியிருக்காங்க. 3 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க, கொஞ்சம் சில பேர் வந்து படுகாயம் அடைந்திருப்பதான் வந்து சொல்கிறாங்க. ரஷ்யா வந்து என்ன ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னா, யுஏஇ ஓப்பக்கில் இருந்து வெளியே வர்றதுனால வருங்காலங்களில் இந்த குரூடாயிலோட மார்க்கெட் வந்து முழுமையாக வீழ்ச்சி போகிறது, அடி வாங்க போகுதுன்ற ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. சீனா அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் ஓட்டெடுப்பு மூலயமா கியூபா மீது ஆக்ஷன் எடுக்கலாம், தேவைப்பட்ட மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்கலான்றது ட்ரம்ப்புக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் வரம்பு மீறி போகிறீங்க, மற்றொரு நாட்டோட சுதந்திரத்தில் தொடர்ந்து தலையிடுறீங்க, கியூபா மீது தலையிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதே வேற அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனா கொஞ்சம் பொறுமையாக இருங்க சீனா, ஏன்னா உங்களை நம்பி இந்தியாவும் இருக்கிறது என்றாலும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அது எப்படிப்பா சீனா நம்பி இருக்குன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு தேவையான உதிரி பாகங்களில் 30.8% சீனாவில் இருந்தால் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். நாளைக்கு ஏதாவது கிசக்க புசுக்கன்னு ஆச்சுன்னா இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி துறையும் நம்ம பாதிக்கப்படுவோம். இது வந்து குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியை வந்து தனது ஆதாரங்களை வெளியிட்டிருக்காங்க. 2025-26 நிதியாண்டில் நம்ம $131.6 பில்லியன் வரைக்கும் நாங்கள் இறக்குமதி செஞ்சுருக்கோன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்லியிருக்காங்க. வீடியோட நிறைவு பகுதியில் இது அமெரிக்காவில் நடந்த நிகழ்வு. மிசௌரி அப்படின்ற ஒரு பகுதியில் திடீர்னு ஆலாங்கட்டி மலை, ஒவ்வொன்றும் இவ்வளோ சைஸு, ஒரே கார் கண்ணாடி கூட இல்லை, எல்லா கார் கண்ணாடியும் உடஞ்சிடுச்சு. இன்னைக்கு பெங்களூரில் பாருங்கள், ஆலாங்கட்டி மலை, சரியான ஆலாங்கட்டி மலை, பயங்கரமாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிச்சுது. இருந்தாலும் இப்போ டெக்சாஸில் பார்த்தீங்க அப்படின்னா சூறாவளி புயல் சுழன்று அடிச்சது. அந்த பதிவுகளும் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். டெக்சாஸில் சூறாவளி புயல் சுழன்று அடித்து பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்த சமயத்தில் மிசௌரி என்ற பகுதியில் திடீர்னு ஆலாங்கட்டி மலை கொஞ்சம் அவசரத்தில் வந்துருச்சு. அதாவது ஒரு சில டைலாக் அவசரத்தில் பிறந்தவனு வாங்கல, அந்த மாதிரி இந்த ஆலாங்கட்டி சைஸ் ஒன்று இவ்வளோ வந்துருச்சு. எல்லா கார்களும் பெரிய அளவுக்கு சேதாரமாக இருக்குன்ற கூடுதல் தகவல். ஃபைனாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் பாகிஸ்தானில் ஜெய்சி முகமதனுடைய தீவிரவாதி மௌலானா முகமது சல்மான் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். வழக்கமாக அன்னோன் மேன் வந்து துப்பாக்கியில் தான் சுடுவாங்க, பட் இந்த தடவை ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. பட் இது ஜெய்சி முகமதனுடைய 2வது நபர். ஒரு 3 நாளைக்குள்ளார ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போகிறது இது 2வது தடவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இது மறுபடியும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, தாக்காவில் ஹமாஸுக்கு தொடர்புடைய லிங்க் உள்ள ஒரு 4 நபர்களை வந்து பிடித்திருக்காங்க. 4 நபர்களை பிடித்து அவங்கக்கிட்ட கன்னு, ஆயுதங்கள், ட்ரோன் இது எல்லாமே இருந்ததாக பார்க்குறாங்க. மேபி அவங்க இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ ட்ரை பண்ணாங்களா, இல்லை பங்களாதேஷுக்குள்ளே ஏதாவது தாக்கல் நடத்துறது பண்ணாங்களான்னு தெரியல. அது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.